ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோ லெவலில் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மேலே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே டேரெக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஊருக்குள்ள ஒரு பையன் வந்து ஃபயர் ஸ்டில்ல போட்டு தாக்கிட்டு இருப்பான். என்னன்னு கேட்டா, இவ்வளவு வித்த உள்ள ஆளை வந்துட்டு ஏன்டா கிராஜுவேஷன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அப்போ சிக்கடாய் நினைக்கிறது என்னன்னா, காலங்காத்தாலே ஒருத்தன் வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஈவாபே பேசுறத பார்த்துட்டு, நீ தானே ஈவாபே அப்படின்னு சொல்லிட்டு ஈவாபே மேல ஃபயர் ஸ்டில்ல போடுவான். டக்குனு அந்த 3 பேருமே எஸ்கேப் ஆயிருவானுங்க. அப்ப நம்ம பொருட்டோ ஜோகனை யூஸ் பண்ணி பாக்குறப்ப அந்த டெங்கி மேலேயும் லீ மேலே இருந்துச்சுல, அதே மாதிரி விஷயம் தான் இப்ப இவன் மேலே இருக்குது. ஏன்னா அப்ப பொருட்டோ ஈவாபே 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்ப ஸ்மோக் பாம்பை போட்டு அவன் எஸ்கேப் ஆயிருவான். பின் தொடர்ந்து போவானுங்க. அங்க போய் பார்த்தா ஒருத்தன் பூசா இருப்பான். அவன் பார்த்தா இவன் அந்த குண்டு பையில அடிச்சு போட்டு வச்சிருப்பான். யாரா நீ இதுக்கிட்ட அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப கட் பண்ணிட்டு கிளாஸை தான் காட்டுறாங்க. கிளாஸ்ல வந்து பூசா ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஷீனோ வந்து ஒருத்தனை காட்டுறான். யாருன்னு பார்த்தா அந்த அடிச்சு போட்டான்ல ஒருத்தன், அவன் தான் இங்கே நிக்கிறான். இவன் இந்த மாதிரி ஸ்கூல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான், இனிமேல் நம்ம கூட தான் படிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷீனோ சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இவன் பேர் தான் மிட்சுகி. இவன் ஹிடன் ஸ்டோன்ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஷீனோ சொல்றப்பயே நிறைய பேர் ஷாக் ஆகுறாங்க. நீங்க எதுக்கு ஷாக் ஆறீங்க எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தையுமே வந்து ஷீனோ கொடுக்குறான். ஏன்னா ஹிடன் ஸ்டோனை உருவாக்குனவர் அப்படிங்கிறவர் ஹிடன் லீஃபை அழிக்க நினைச்சவர். பட் இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இருக்கு. அண்ட் டெங்கி இந்த இடத்துல பொருட்டோ கிட்ட இவனை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, காலையில தான் இவனை பார்த்தோம், ஒருத்தனை அடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம், அந்த டைம்ல பார்த்து இவன் வந்துட்டான் அப்படிங்கிறத ஈவாபே அண்ட் பொருட்டோ 2 பேருமே சொல்லுவாங்க. அப்ப லீ வந்துட்டு இவன் கண்டிப்பா திறமசாலியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல ஈவாபே நான் கண்டிப்பா அவங்க கூட போட்டி போடுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் மிட்சுகி பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொருட்டோ கிட்ட போய் உட்காருவான். அப்ப நம்ம பொருட்டோ வந்துட்டு நீ என்ன வேணா நீ என்கிட்ட கேளு, அதுக்கான பதிலை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ வந்து மிட்சுகி கிட்ட சொல்ல, மிட்சுகி வந்துட்டு எதுக்காக நம்ம கிளாஸ்க்குள்ள இல்லாம கிளாஸுக்கு வெளியே உட்காந்துருக்கோம்னு சொல்லி கேட்பான். அதுக்கு பொருட்டோவால பதில் சொல்ல முடியாட்டியும் அங்க இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இப்ப ஷீனோ வந்து போர்டுல ஒரு கஷ்டமான கொஸ்டினை எழுதி போட்டு அதுக்கான விடையை வந்து நம்ம பொருட்டோ கிட்ட கேட்க, அவனும் அசால்ட்டா முடிச்சிடறான். இதெல்லாம் என் ரேஞ்சுக்கான கேள்வியே இல்லை அப்படின்னு சொல்றான். பட் நீ வந்து நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா இல்லாம நீ வேற ஏதோ ஃபார்முலா போட்டு பண்ற அப்படிங்கிற மாதிரி ஷீனோ சொல்ல, நான் போட்ட ஃபார்முலா அக்யூரேட்டாவும் இருக்கும் செம ஃபாஸ்டாவும் இருக்கும்னு சொல்லி பொருட்டோ சொல்லுவான். அதுக்கு உடனே ஷீனோ ரொம்ப பெரிய கேள்வியா ஒன்னு கேட்பாரு. அது வந்து போர்ட்லயும் எழுதி போடுவாரு. அந்த கொஸ்டினுக்கு வந்து பொருட்டோவால பதில் சொல்ல முடியல, அதே மாதிரி அவன் ஃபார்முலாவும் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்ப மிட்சுகி வந்து அந்த சம்ம சால்வ் பண்ணிடுறான். அதே மாதிரி பொருட்டோவுக்கு அந்த சம்ம பத்தி புரிய வச்சிடறான். அப்போ வந்து ஷீனோ வந்துட்டு எதுக்காக நீ ஒன்ன சால்வ் பண்ண, நான் பொருட்டோ தானே சால்வ் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறப்ப, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுனா வந்து நாங்க தான் ஹெல்ப் பண்ணிக்கணும், அவனுக்கு தெரியலங்கிற பட்சத்துல நான் தானே சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிட்சுகி சொல்ல, அப்படி கிடையாது பொருட்டோ அவனா ட்ரை பண்ணாதான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷீனோ சொல்ல, அவனுக்கு 2 பேருமே நின்று முழிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. சரி போய் உட்காந்து தொலைங்க அப்படின்னு சொல்லி ஷீனோ அனுப்பி விட்டுருவான். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபைட்டிங் காம்பேட் அடுத்து தான் காட்டுறாங்க. ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபைட்டிங் ஸ்கில்ஸை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதில் நம்ம ஈவாபே அண்ட் பொருட்டோ தான் சண்டை போடுவாங்க. அதில் பொருட்டோ அழகா தோத்து போயிடுவான். அதுக்கப்புறம் மிட்சுகி சண்டை போட வருவான். அப்போ ஈவாபே தங்கம் நீ பொறுமையாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லாவே ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சும்மா ஒன்று சொல்லக்கூடாது, மிட்சுகி பயங்கரமா ஃபைட் பண்றான். சும்மா பாம்பு மாதிரி வளைஞ்சு எப்படியோ கடைசியில் ஈவாபேவை பிடிச்சிருவான், லாக் அடிச்சிருவான். அண்ட் ஷீனோ வந்து தடுத்து விட பார்ப்பாரு, எடுத்து விட பார்ப்பாரு. ஆனால் அவ்வளோ டைட்டா பிடிச்சிருப்பான் மிட்சுகி. அப்போ பொருட்டோ வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவான், டக்குன்னு பார்த்தா கையை லூஸ் விட்டுருவான் மிட்சுகி. அப்ப மிட்சுகி கேக்குறது என்னன்னா, நான் ஜெயிக்கிற நிலைமையில இருந்தேன், எதுக்காக என்ன ஸ்டாப் பண்ண சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து பொருட்டோ பார்த்து கேட்க, இல்ல நீ பயங்கரமா ஃபைட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல அவன் தான் சொன்னான் நீ எந்த நிலைமையிலும் சூப்பரா ஃபைட் பண்ணு அப்படின்னு சொன்னான், அதனால நான் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணேங்கிற மாதிரி இந்த இடத்துல மிட்சுகி சொல்லுவான். ஆனா நீ கொஞ்சம் ஓவராவே ஃபைட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லுவான். அண்ட் ஈவாபே கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி பொருட்டோ சொல்றப்ப, ஓகே உனக்கு பிடிக்காத விஷயத்தை நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுகி போய் ஈவாபே கிட்ட மன்னிப்பு கேட்கறான். அண்ட் யாரு சாமி இவன் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்காங்கிற மாதிரி பொருட்டோ வந்து பாத்துக்கிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு ஷீனோ அண்ட் குரோனை சென்சே தான் காட்டுறாங்க. அப்ப குரோனை சென்சே கேக்குறது என்னன்னா, ஹிடன் ஸ்டோன்ல இருந்து ஒரு பையன் வந்து உன் கிளாஸ்லாம் சேர்ந்திருக்கானாம்ல, அதுக்கு மேல நிறைய குறும்பு பசங்க உன் கிளாஸ்லாம் சேர்ந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்ப ஷீனோ வந்து வருத்தப்படுவான், இந்த மாதிரி நான் வந்து டீச்சிங்கே சூட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஊருக்கே தெரியும் நீ டீச்சிங்க்கு சூட் ஆக மாட்டேன்னு, பட் நீ பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போடுற அப்படிங்கிற மாதிரி குரோனை சென்சே சொல்லுவாங்க. கட் பண்ணிட்டு மிட்சுகியே தான் காட்டுறாங்க. ஒரு பில்டிங்கோட டாப்ல உட்காந்து யாரு கூட பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி நான் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து மீட் பண்ணேன், அவன் கூட வந்து அதிகமா பேச முடியல, பட் அவன் தான் என்னோட சூரிய வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஷீனோ வந்து கோமாளித்தனமா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நின்றுகிட்டு இருப்பான். அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வியந்து போயிட்டு இருப்பானுங்க. அண்ட் இந்த இடத்துக்கு மிட்சுகி புதுசா வந்திருக்கனால அது ஒரு ஃபெஸ்டிவலா கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீனோ சொல்லுவாரு. அண்ட் அதுக்கு சீக்கடாய் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பொருட்டோ அதுக்கு வந்து நம்ம என்ஜாய் மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்.
அண்ட் உடனே எல்லாரும் போயிட்டு நம்ம மிட்சுகி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹிடன் ஸ்டோன் எப்படி இருக்கும் அதை பத்திலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப மெட்டல் லீ வந்துட்டு நேத்து போட்ட நீ ஜுட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுப்பா, என்னென்ன உன்னால பண்ண முடியும் அதெல்லாம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு அவன் வந்துட்டு என்னால விண்ட் அண்ட் லைட்னிங் ஸ்டைல் போட முடியும், அதையும் தாண்டி நான் எஸ்கேப் ஆகிறதுல கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் உடனே பொருட்டோ வந்துட்டு இந்த லைட்னிங் ஸ்டைல்லாம் வந்து ஹிடன் கிளவுட்ல போடுறதானே, ஹிடன் சவுண்ட்ல எப்படி கத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தேகப்படுவான். அந்த இடத்துல சாரதா வந்துட்டு எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கே, ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப சுமிரே சொல்றதுன்னா இதுக்கான காரணம் எல்லாமே நம்ம ஷீனோ சென்சை தான் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அப்ப ஷீனோ ரொம்ப சந்தோஷமா இருப்பான், ஏன்னா எல்லாருமே வந்துட்டு மிட்சுகி கூட ஜாலியா பழகுறாங்க. அண்ட் இதுதான் வந்து குர்னை சென்சை இது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே தான் இந்த இடத்துல நம்ம ஷீனோ எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால வந்து குர்னை சென்சைக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். அதே மாதிரி அவனோட வேலை எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸை ஜாலியா கொண்டு போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அப்ப சுமிரே வந்துட்டு எல்லாமே நல்லதா போயிட்டு இருக்கு, நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஏன்னா நானுமே சின்ன வயசுல வந்து ஒரு அகாடமியில இருந்திருக்கேன், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறப்ப அந்த சந்தோஷம் சூப்பரா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதே தான் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது ஷீனோ சொல்லிட்டு சந்தோஷப்படுவாரு. அண்ட் கடைசியா உங்களுக்கு நான் கொடுக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கையை அசைப்பாரு. பார்த்தா அங்க இருக்க பொம்மைகள் எல்லாமே அசைய ஆரம்பிக்கும். அப்ப அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த பொம்மையை தொட போக வேணாம்னு சொல்லி ஷீனோ கத்துவாரு. இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து அந்த பொம்மையை தொட்டுரும். கடைசியில பார்த்தா அந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பூச்சிகள், அந்த பூச்சிகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த டைம்ல டெங்கிக்கு வந்து பூச்சினா பிடிக்காது போட்டுருக்குது, அதனால கதறிக்கிட்டு இருப்பான். உடனே மிட்சுகி தான் வந்துட்டு நான் உனக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விண்ட் ஸ்டைல போடுவான். கடைசியில பார்த்தா டேபிள் சேர் பூச்சின்னு எல்லாம் பறந்து போயிடும். அண்ட் அதனால அந்த பில்டிங்கை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க சில பேர் வந்து டிஸ்டர்ப் ஆயிருவாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம ஷீனோ வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப மிட்சுகி வந்துட்டு யார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல ஷீனோவை சங்கடப்படுத்த வச்சிருவான். அண்ட் அப்ப சாரதா வந்துட்டு இந்த மாதிரி அவர் என்னதான் இருந்தாலும் நம்மளோட டீச்சரு, அதனால நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. அண்ட் அதுக்கப்புறம் மிட்சுகி வந்து சும்மா இல்லாம இந்த நிலைமையில நம்ம ஷீனோ சென்சையால் நம்மளுக்கு என்ன சொல்லித்தர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவான். உடனே ஒவ்வொருத்தனும் ஷீனோ சென்சை வந்து கேவலப்படுத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. மனசுடன் போயிருவார் அவரு. ஏன்னா அப்ப சுமிரே வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து ஷீனோ சென்சை வரல அப்படின்னு சொல்லவும் ஒவ்வொருத்தனும் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிருவான். அப்ப சிக்கடாய் வந்துட்டு நம்ம அப்புறமா போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அந்த சமயத்துல பில்டிங்குள்ள ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னன்னு சொல்லி நான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி பொருட்டோ சொல்ல ஈவா போய் நானும் வரேன்னு சொல்லுவான். அங்க போய் பார்த்தா திடீர்னு எவனோ ஒருத்தன் கட்டையை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இவனுங்க யார் அவன் கட்டையை தூக்கி எறியறான்னு பார்த்தா அந்த பில்டிங் கட்டுறவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பண்றதே கொஞ்சம் வயலண்டா தான் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் கண்ட்ரோல் இருக்க மாதிரி தெரியல. அப்ப நம்ம பொருட்டோக்கு ஜோகன் ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் மெட்டல் டெங்கிக்கு இருந்த மாதிரி விஷயம் தான் இப்ப அவனுக்குள்ளேயும் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல மிட்சுகி வந்துட்டு உனக்கும் அந்த விஷயம்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி பொருட்டோவை பத்தி கேட்பான். அப்ப சிக்கடாய்க்கு ஒரே சந்தேகமா போயிடும். ஏன்னா அந்த மிட்சுகி இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி தப்புகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதாவது சிக்கடாய் வந்து இந்த இடத்துல மிட்சுகி மேல சந்தேகப்படுவான். அண்ட் அப்ப அந்த ஒர்க்கர் வந்துட்டு இந்த மொத்த பில்டிங்கை நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டா இதை ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லி அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்துல சாரதா உள்ள புகுந்து அட்டாக் பண்ண ஈவாபே உள்ளுக்க போக சீக்கிரம் ஒரு பேரலைஸ் ஜுட்ஸை போட்டு அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். அண்ட் அப்ப பறந்து வந்து ஈவாபே அட்டாக் பண்ண பொருட்டோ வந்து லாக் அடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுன்னு சொல்லி லாக் அடிச்சிருவான். அண்ட் திடீர்னு பார்த்தா பொருட்டோ வந்து பாஞ்சு பிடிச்சி இப்ப அட்டாக் பண்ற ஈவாவே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கீழே உழுக போற சமயத்துல வந்துட்டு டக்குன்னு வந்து நம்ம மிட்சுகி விண்ட் ஸ்டைல போட்டு ரெண்டு பேத்தையுமே காப்பாத்திடுவான். அண்ட் அவனுக்குள்ள இருந்த விஷயம் வந்து இப்ப அப்படியே காத்துல மறையிறத நம்ம பொருட்டோவால பார்க்க முடியுது. அண்ட் அந்த டைம்ல பொருட்டோ வந்து மிட்சுகியை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். என்னடா இது அப்படின்னு சொல்லி மிட்சுகி கேட்கிறப்ப ஒன்னும் இல்ல, இனிமேல் நான் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்ல அதுக்கு அவனும் ஓகே சொல்லிடுறான். ஏன்னா அப்ப ஷீனோ அந்த இடத்துக்கு வருவான். இந்த மாதிரி நான் கிளாஸுக்கு வரனாலதான் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிரச்சனைக்கு போயிட்டாங்க, அதே மாதிரி பில்டிங்கும் திரும்ப கொலாப்ஸ் ஆகிச்சு, நான் மட்டும் ஏன் வராம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிப்ரெஸ் ஆகி பிரின்சிபல் கிட்ட இந்த வேலையை விட்டே போலான்னு சொல்லி போவான். அண்ட் பிரின்சிபல் கிட்ட பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். உடனே பிரின்சிபல் இருக்கா சென்சை தாங்க, அவரும் புரிஞ்சுக்குவாரு. நான் வேணா ஆங்கோ கிட்ட பேசி பாக்குறேன், உனக்கு இந்த வேலை செட் ஆகாது போல இருக்குது, ஏன்னா நீ பொருட்டோ அண்ட் இந்த மாதிரி சமயப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீ வந்து மேனேஜ் பண்றது கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே ஷீனோ அப்படியே டிப்ரெஸ் ஆகி நடந்து போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி பொருட்டோ அண்ட் மத்தவங்களை மட்டும் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா அப்ப டெங்கி அண்ட் மெட்டலுக்கு கிடைச்ச அதே விஷயம் நம்ம ஷீனோக்கும் கிடைக்குது. ஏன்னா நம்ம கேரக்டர் இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது கண்டிப்பா பண்ணி முடிச்சிருவேங்கிறமான்னு சொல்றான். அண்ட் அடுத்த நாள் காட்டுறாங்க பொருட்டோ எல்லாமே அங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்ப சிக்கடாய் சொல்றது என்னன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்து எதுக்காக ஷீனோ சென்சை கூப்பிட்டாருன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி இவர் கூப்பிட்டதே கிடையாது, இது கொஞ்சம் வியர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப செடிக்குள்ள இருந்து சவுண்ட் வரும், மூணு பேருமே அதே சைடு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அங்க இருந்து பார்த்தா ஷீனோ வருவான். இந்த மாதிரி வந்து நம்ம கடைசி ஸ்டேஜ் வந்துருச்சு, நம்ம வந்து ஒரு கடைசியான ட்ரைனிங் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சொல்லிக்கிட்டே வருவான். ஏன்னா அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.